ஹாய் லேடிஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூ ரோஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்கின் க்ளோவிங் பேக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நம்ம நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின் க்ளோவாக பிரைட்னாக இருக்க நம்ம யாருக்கு தான் ஆசை கிடையாது. அதுக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்க கண்ட க்ரீம்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப விலையாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டில் கிச்சன்லேயே நிறைய திங்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உடனே எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. போக போக நம்ம ஸ்கின்னில் டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இதுக்கான பெப்பர் பார்க்கலாம். இதுக்கு நான் மில்க் எடுத்திருக்கேன். மில்க் ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பீட்ரூட் நான் ஹாஃப் எடுத்துக்கிறேன். அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ரோஸ் வாட்டரும் நல்லா ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் பாசிப்பயர், அப்புறம் நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். ரைஸை நான் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நைட்டு ஊற வச்சு மார்னிங் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் பீட்ரூட்டையும் டொமேட்டோவையும் எண்ணெய் போட்டு பிளெண்டரில் போட்டு இதில் ஜூஸ் தான் எனக்கு வேணும், அதனால இந்த ஜூஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த ரைஸை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ரைஸாக வரும் வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். ரைஸ் ரொம்பவே ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு இது. கொரியன்ஸ் அதிகமாக ரைஸ் தான் அவங்க பேக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுலேருந்து பிரைட்டன் பண்ணுறதுலேருந்து ரைஸ் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் நல்லா குக் பண்ணிக்கிறேன். இது குக் ஆகிடுச்சு. இதையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா க்ரீமாக்கி வச்சுக்கிறேன். பாருங்கள், இது நான் நல்லா க்ரீமாக்கி எடுத்துக்கிட்டேன். இதுவே ஒரு நல்ல க்ரீமாக தான் இருக்குது. இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிற திங்ஸுங்கன்னு பார்த்தா நம்மளோட இந்த ரைஸ் ஓகேயும் ரைஸில் எடுத்து க்ரீம், அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் ஜூஸ், அப்புறம் மில்க்கு, அப்புறம் பாசிப்பயிறுமா. இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கெட்டு போகாது. ஒரு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோஸ் வாட்டர். இது இவ்வளோ தான் நான் இந்த பேக் செய்கிறதுக்கு தேவையானதுங்க. இது ரொம்ப அதிகமாக எதுவும் தேவைப்படாது. நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். இப்போ மில்க் நான் எனக்கு தேவையான மாதிரி ஒரு 4 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல க்ரீம், நல்ல ஸ்மூத்னு க்ரீம் மாதிரி வரும். இது நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு க்ரீமாக இருக்கும். இதையே நீங்கள் தனியாக பேக்காக கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல க்ரீமாக இருக்குது. இதை நீங்கள் தனியாக செக் மாதிரியும் போடலாம். இது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இதில் நான் பீட்ரூட் ஜூஸும் ஆட் பண்ண போகிறேன். பீட்ரூட் ஜூஸும் நான் எனக்கு எந்தளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் தான் போட போகிறேன் பீட்ரூட் ஜூஸும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணோன்னா நல்ல ஒரு லைட்டான பேபி பிங்க் கலரில் ஒரு க்ரீம் நமக்கு கிடைக்கும். இந்த க்ரீமே நல்ல ஒரு கலராக நல்ல ஒரு அழகாக இருக்கும். பாருங்கள். அப்புறம் நான் இதில் நான் சொன்னேனே பாசிப்பயிறுமா, இது ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவிங், அப்புறம் ஒயிட்னிங். நிறைய பேர் ஒயிட்னிங்காக க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த பாசிப்பயிறு மாவு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணாலே உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்ல ஒரு க்ரீமாக வரும் வரைக்கும் நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பாசிப்பயிரோடைய ஸ்மெல் அவ்வளோ பிடிக்காது. அதை நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது
அந்த ஸ்மெல் வந்து அப்படியே கம்மியாகி அந்த ரோஸ் வாட்டரோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இப்போ ரோஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து நல்லா ஒரு க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட இந்த கோல்டன் பேக். இது வந்து நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து நாம் வந்து இப்படி 1 வீக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட நீங்கள் உடனே செஞ்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். என்ன சொன்னால் அந்த பீட்ரூட் ஜூஸோட அந்த சத்துங்க வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து இது ரொம்ப பண்ணதால் 1 வீக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வந்து நான் இப்படி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக் மாதிரி வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது, கெட்டு போயிடும். இதுதான் நம்மளோட கோல்டன் பேக்னே சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் டெய்லி போடணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி வீக்லி ஒன்ஸ் போட்டாலே உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது தான். இப்போ நான் வந்து இதை வந்து என்னோடய ஹேண்டுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனது பிறகு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓரளவு ட்ரை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ட்ரை ஆகிட்டு வருது வந்துட்டு. இப்போ நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்டை காட்டுறேன் பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் இது போடும்போது என்னோடய ஹேண்டில் இருக்கிறதுக்கும் இப்போ வந்து நிறைய ஒரு பிரைட்னிங் கிடைக்குது. ஒரே தடத்துலேயே வெள்ளையாகிடலாம் முடியாது யாராலையும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஸ்கின்னில் இருக்க டேன்லாம் ரிமூவ் பண்ணலாம். நான் இதை அப்ளை பண்ண இடத்துக்கும் என்னோடய மேலே இருக்க ஹேண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இது நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேன்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இது மாதிரி என்ன டிப்ஸ் வேணும்னு நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.